ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக நான் கடந்து வருகிறேன். இன்றைய தினத்திலேயும் ஆண்டவர் நமக்கு சொல்லும் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்ததைப் போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்தார், ஆனால் மோசையோடு கூட இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மரித்த போது, ஆமேன், இனிமே ஒரு தலைவன் யார் என்று கலங்கி போய் நிற்கும் வேளையிலே அநேகர்கள் யோசுவாவுக்கு எதிர்த்து நின்றார்கள். யோசுவா எங்களுக்கு ஒரு தலைவனாய் இருப்பதற்கு அவனுக்கு தகுதி இல்லை என்று எதிர்த்து நின்றார்கள். சோர்ந்து போய் இருக்கிற யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் 3வது அதிகாரத்திலே இன்றைய வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய நாள் இந்த வாக்குத்தத்தம் என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறேன். இந்த வார்த்தை நிறைவேற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நல்ல காலை பொழுதிலே அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசின மேன்மையான வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தத்தின்படி யோசுவாவையும் அவமானப்படுத்தினவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தின ஆண்டவர் என் அன்பு பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. ஆமென். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர்களோடு இருந்து வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவாராக. May God bless you. Praise God.